நாங்கள் இப்போ வந்து எங்கள் ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு. ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். லீவும் வந்து முடிஞ்சிருச்சு. 1 வீக் லீவ் வந்து எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியலை. அவ்வளோ சீக்கிரமாக போயிடுச்சு. வந்ததும் தெரில, போனதும் தெரிலன்ற மாதிரி சீக்கிரமாக வந்து லீவ் போன மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் அங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது, இங்கே ஊருக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிளம்பும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிளம்புறதுக்கு மனசே இல்லை. ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருந்தது. பசங்களும் பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயே இருந்துடலாமா அப்படின்லாம் வந்து என் பையனும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான், என் பையனும் பொண்ணும். சரி நெக்ஸ்ட் லீவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா அங்கே வந்து யாருமே இல்லையா, அதனால அவங்களுக்கு இங்கே வரவும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. திரும்ப நம்ம ஊருக்கே போவேன்னா நம்ம இங்கேயே அத்தை வீட்டிலே இருந்துடலாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து வந்துட்டாங்க. சரி இருந்தாலும் வேறு வழி இல்லை, நம்ம கிளம்பி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கிளம்பவே மனசு இல்லாமல் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. சரி கிளம்பிட்டோம், நெக்ஸ்ட்டு லீவ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பியாச்சு. ட்ரெயினும் வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து இந்த டைம் வந்து சீட்டு வந்து ரிசர்வ் பண்ணியிருந்தோம். ஏன்னா லீவ் டைமு சீட்டு கிடைக்கலன்னா பசங்களை வச்சுட்டு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிசர்வ் பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து அவ்வளோக்கா இல்லை. நெக்ஸ்ட் டேவும் பார்த்திங்கன்னா ஹாலிடேவாக தான் இருந்தது, அதனால் கூட்டம் இல்லையான்னு சொல்லிட்டு தெரில. ட்ரெயின் மூவ் ஆகி கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஜூஸு காஃபின்னு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் ஜூஸ் மட்டும் வந்து வாங்கியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா என் பையன் வந்து தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி சீட்டு பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வந்து படுத்துக்கலாம். அவனையும் வந்து தூங்க வச்சாச்சு கொஞ்சம் நேரம். ஏன்னா ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 6 ஹவர்ஸ் கிட்டே எங்களுக்கு ட்ராவல் டைம் ஆகும். அதனால் வந்து அவனையும் தூங்க வச்சாச்சு. ட்ரெயின் வந்து ஒரே ட்ரெயின் தான். நாங்கள் போகும்போது தான் பார்த்திங்கன்னா 2 ட்ரெயின் வந்து சேஞ்ச் ஆகி போனோம். ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரே ட்ரெயின் தான். இப்போ எங்கள் ஊரும் வந்து நாங்கள் வந்து ரீச் ஆயாச்சு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எங்கள் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா பக்கம் தான், நம்ம நடந்தே போயிடலாம். சரி லக்கேஜ்லாம் இருந்தனால பஸ் இருந்தால் போயிடலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். ஆனால் 8 o'clock ஆயிடுச்சு. அந்த டயத்துக்கு பஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்காது. அதனால நாங்கள் மெதுவாக அப்படியே வந்து நடந்தே போயிட்டோம். நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க ஃப்ரெண்டு. மறுநாள் லீவுன்றனால வீட்டில் வந்து தக்காளி வெங்காயம் காய்கறி எதுவுமே இல்லை. எல்லாமே மொத்தமாக அவங்களே வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டாங்க. எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்ததை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு படுத்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.